असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय. ओम शांति शांति शांति. शांति मंत्रम भगवदानी उपनिषद. ओम प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः. सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दोक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. தியான ஸ்லோகம் பகவத்கீதை. நம்ம 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்யம். இந்த 9வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். அந்த வகுப்பில் எப்படி இருந்தால் நாம் இந்த சம்சாரத்திலிருந்து, அதாவது நாம் செய்கின்ற கர்மங்கள் எதிலும் பந்தப்படாமல் எப்படி இருப்பது, கர்மம் செய்யணும் அதே நேரத்தில் பந்தப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறத உதாசீனவத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் பகவான் சொன்னார். இனி 10வது ஸ்லோகம். அந்த 10வது ஸ்லோகத்தில் பகவான் சொன்னார். முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம். ஏன்னா இங்கே நான் இருக்கிறேன், என்னுடைய இருப்பால், என்னுடைய இருப்பு, இதை பற்றி கடோபனிஷத்து சொல்லியிருக்கு. என்னுடைய இருப்பால் எல்லாம் நடக்கிறது. ஆனால் அவர் ஒன்றும் செய்யலை, நான் ஜஸ்ட் ப்ரெசன்ஸ், அந்த ப்ரெசன்ஸில் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத சொல்லணும். அதே மாதிரி தான் நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அப்படிங்கிறோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டும் அப்படி தான். நம்ம ஜஸ்ட் ப்ரெசன்ஸாக இருந்தால் போதும், அதாவது அதோட வேலை செய்யும். அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணுன்னா நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பார்க்கலாம். இந்த ஸ்லோகம் படிக்கணும். மயா அத்தியக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சரம் ஹேது நானேன கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே. இந்த இடத்துல மயா அத்தியக்ஷேன, இதுதான் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. பகவான் எப்படி இருத்தல் அப்படிங்கிறத, எப்படி இருந்து இந்த ஜெகத்தை, இந்த சகில பிரபஞ்சத்தையும் எப்படி நடத்துகிறார் அப்படிங்கிறது சொல்லுது. அது சிம்பிள் மீனிங் என்னன்னா, குந்தியின் மகனே என்னுடைய கண்காணிப்பு, அதாவது எனக்கு கண்காணிப்பு பெற்று பிரகிருதியினால் ஸ்தாவர ஜங்கம உலகத்தை சிருஷ்டிக்கிறது. அதன் காரணமாக ஜெகத் சுழல்கிறது, ஜெகத் நடத்துகின்றது, ஜெகத் தன்னுடைய காரியம் செய்கிறது. ஆக பகவான் வெறும் கண்காணிப்பு, அத்தியக்ஷேன, அதான் அந்த வார்த்தையோட முக்கியத்துவம். வெறும் கண்காணிப்பு அப்படின்னா எப்படி அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாரு. இந்த பிரகிருதி மாயை இருக்கும், அதாவது 9வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், பிரகிருதி மாயை இருக்கும், அந்த ஜெகத் ஜீவன் பிரகிருதியில் வைத்து படைத்தார். எப்படி பகவான் எதுவும் செய்யலை, அவருடைய இருப்பால் இந்த பிரகிருதி அல்லது மாயையிலிருந்து இந்த ஜெகத் பிரகிருதியிலிருந்து படைக்கப்பட்டது. அதற்கு பகவானுடைய முயற்சி இருந்தது. முயற்சி இந்த சென்ஸ் இருத்தல்னு பொருள், அதாவது அவருடைய பிரசன்ஸ், முயற்சி இருந்தது. ஆனால் பகவானுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. முயற்சி இருந்தாலும் எந்த பாதிப்பும் இல்லை. நம்ம அதுக்கு உதாரணமெல்லாம் பார்த்தோம் சென்ற வகுப்பில். எப்படி ஒரு ஆசிரியர் தன்னுடைய மகன் அப்படிங்கும்போது எப்படி முயற்சி அவரால் அதை இது பண்ண முடியலை, அதே ஒரு வகுப்பில் 40 மாணவர்கள் இருக்கும்போது அவருடைய முயற்சி எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். பகவான் இந்த காரியங்கள் செய்வதனால் பகவானுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, பந்தமும் இல்லை. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜெகத்தினுடைய இயக்கம், பகவான் செய்த முயற்சி
முயற்சின்னா அவருடைய இருத்தல் எப்படிப்பட்டது என்று விளக்குகிறார். பகவான் சொல்கிறார், நான் செய்கின்ற முயற்சி சாட்சி மாத்திரம், நிமித்த மாத்திரேன அப்படின்னு சொல்லி பகவான் சொல்வார். 11வது ஸ்லோகத்தில் சொல்வார், நீ ஒரு கருவியாக மட்டும் இரு அப்படின்னு சொல்லுவார். இந்த உலகத்தில் நம்ம இந்த ஒரு வார்த்தையை சரியாக புரிந்து கொண்டாலே போதும். நடக்கிறது நடக்கும், யாராலையும் நிறுத்த முடியாது. எது நடக்குமோ அது நடந்தே தீரும், நன்றாகவே நடக்கும். எது நடக்க வேண்டி இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். நம்ம நிமித்த மாத்திரம், ஒரு கருவியாக இருந்தால் போதும். அதை தான் இங்கே பகவான் வந்து சொல்லியிருக்கார், நிமித்த மாத்திரேன. நீ வந்து ஒரு சாட்சியாக மாத்திரம், என்னுடைய இருப்பு தான் அந்த சாட்சி. எப்படி அந்த சாட்சி? நான் ஜஸ்ட் ப்ரெசன்ஸ் இருக்கேன், நான் அதே வந்து நிமித்த மாத்திரம் அப்படின்றார். நாம் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றால், பொதுவாக நாம் என்ன பண்ணோம், ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா அதற்காக முயற்சி இல்லாமல் சாதிக்க முடியாது. அதற்கான முயற்சி நம்ம எடுத்துருவோம். பகவான் சொல்கிறார், நான் செய்யும் இந்த பிரம்மாண்டமான செயல், இந்த பிரகிருதி, அதாவது அவருடைய சக்தியை கொண்டு ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தட், இது அந்த சத், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சத் யாருக்கு? இந்த பிரகிருதிக்கு. அந்த பிரகிருதி வந்து எல்லா வேலையும் செய்கிறது. ஸோ ஒரு இருப்பு, ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதற்கான முயற்சி இல்லாமல் நாம் அதை கண்டிப்பாக சாதிக்க முடியாது. பகவான் சொல்கிறார், நான் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்து செயல்கள் செய்கிறேன், உலகத்தை படைக்கிறேன், காக்கிறேன், அழிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், என்னுடைய முயற்சியால் எல்லாம் நடக்கிறது. அந்த என்னுடைய இருப்பு அல்லது சாட்சி மட்டும்தான் அதற்கு காரணம் அப்படிங்கிறார். வேற எதுவுமே அவர் செய்யலை, எல்லாம் நடக்குது. அதாவது மிருத்யு தாவதி பஞ்சமகன்னு சொல்லி கடோபனிஷத்தில் வரும். அதாவது என்ன சொல்றாருன்னா, யம தர்மராஜா தன்னுடைய கதையை தன்னுடைய தோளில் வைத்து கொண்டு இருந்தால் எல்லாமே நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அத்தியக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது மாதிரி பகவானுடைய ப்ரெசன்ஸ் மட்டும்தான் இங்கே, வேற ஒன்றும் இல்லை. அவர் வந்து யாரையும் பயமுறுத்தலை, யாரையும் இது பண்ணலை. இதுதான் வந்து நம்ம மகாபாரத போரில் கூட பார்த்தீங்கன்னா, கர்ணன் வந்து திரௌபதியை மானபங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சபையில் இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. துரியோதனன் கூடவும் இருக்கார். துரியோதனனுக்கு தெரியும் ஒரு பெண்ணை அவமானம் செய்வது அவ்வளவு இந்த அதர்மமானது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனாலும் அவருடைய கோபம், அவருடைய மோகம், அவருடைய இதுனால அவரால் எதுவுமே பிரித்து பார்க்க முடியல. திரௌபதியை அங்கே சபைக்கு இழுத்துட்டு வர்றாங்க. அப்போ பகவான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா, நிமித்த மாத்திரம் ஜஸ்ட் பார்த்துக்கிட்டு இருந்தார். என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஸோ பகவானுடைய ப்ரெசன்ஸ், முயற்சி, இதுதான் நாம் காரியத்தை சாதிப்பதற்கு, அதாவது நாம் காரியத்தை சாதிப்பதற்கும் பகவான் காரியத்தை சாதிப்பதற்கும் உள்ள வித்தியாசம். பகவான் காரியத்தை சாதிப்பதற்கு அவருடைய ப்ரெசன்ஸ் இருந்தால் போதும். ஆனால் நம்ம வந்து முயற்சி எடுப்போம். பகவானுடைய இருப்பிலேயே எல்லாம் செயலும் நடக்கிறது. அதாவது அவருடைய வெறும் நிமித்த மாத்திரம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மட்டும் அங்கே இருந்து ஜெகத்தை, இந்த ஜெகத்தை படைத்திருக்கிறார். நாம் அந்த ஜெகத்தை தான் காரியம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஜெகத் வந்து படைக்கப்பட்ட எண்ட் ப்ராடக்ட், அதை தான் காரியம், சாரி அதுதான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜெகத்தை படைப்பதற்கு ஒரு பிரகிருதி இருக்குது, அல்லது மாயான்னு சொல்லுவோம். அது வந்து காரியம். இந்த காரியத்திலிருந்து காரணம் நமக்கு வந்தது. அப்போ அதுக்கு என்ன காரியம், அதுக்கு ஒரு பேரு கொடுக்குறாரு. அந்த காரியம் மாறக்கூடியது, அதனால் அதுக்கு வந்து சவிகார காரணம், அதாவது மாற்றத்தை அடைகின்ற காரணம். காரணம், ஆனால் அது மாற்றத்தை அடைகின்ற காரணம். காரியம் இந்த ஜெகத், நம்மெல்லாம் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறது காரியம். அப்போ அதுக்கு காரணம் என்ன? இந்த பிரகிருதி. பிரகிருதி எப்படிப்பட்டது? பிரகிருதி வந்து மாறாததா அப்படின்னு கிடையாது, அப்படி மாற கிடையாது. அதனால் சவிகாரம். சவிகாரம்னா மாற்றத்துக்கு உட்பட்டது. சவிகார காரணம் தான் இந்த பிரகிருதி அல்லது மாயை. இந்த மாயை அல்லது பிரகிருதி சூக்ஷ்ம நிலைக்கு மாறி பிறகு அதிலிருந்து ஸ்தூல நிலைக்கு மாறி இந்த உலகத்தை உலகம் தோன்றியது, உருவாக்கப்பட்டது.
அப்போ பகவான் சொல்கிறார் இந்த மாயை ஜட தத்துவம். அதான் நமக்கு தெரியும். இது ஆத்மா அனாத்மா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து 4வது அத்தியாயத்தில் பார்த்தோம். சைத்தன்யம்ங்கிறது பிரம்மஸ்வரூபத்தோட இது. ஆனால் இந்த ஜெகத்து ஜடம் ஜடஸ்வரூபம் அப்படிங்கிறத நம்ம தெரியும். இந்த மாயையும் ஜடஸ்வரூபம் தான். இந்த மாயைக்கு உலகமாக மாறும் அறிவு சுபாவம் கிடையாது. இயற்கையாகவே அதனுடைய சுபாவம் அது ஜடமாக இருக்கும்போது அது எப்படி இந்த ஜெகத்தாகவும் இந்த உலகமாகவும் மாறும் அப்படின்னா அதுக்கு அது சுபாவம் கிடையாது. பிறகு இந்த ஜடமான இந்த மாயை அல்லது பிரகிருதி உலகமாக படைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு அறிவு வேண்டும், அதற்கு ஒரு சைத்தன்ய தத்துவம் உதவ வேண்டும். அந்த சைத்தன்ய தத்துவம் கொடுப்பது தான் பகவான். அவருடைய பிரசன்ஸ் அப்படிங்கன்னா அந்த பிரசன்ஸ் வந்து அவருடைய பிரசன்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவருடைய பிரசன்ஸை ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த பிரகிருதி அல்லது மாயையில் விழுகிறது. ஸோ அதை சைத்தன்யத்தை கொடுப்பது நான் என்று பகவான் சொல்கிறார். எப்படின்னா அவருடைய பிரசன்ஸே போதுன்ற மாதிரி சொல்கிறார். மேலும் நாம் பார்த்தோம், இந்த மாயை சுதந்திரமானது அல்ல, பரதத்துவம். அதாவது அது வந்து எதை நாடி இருக்கிறது? மாயை அந்த பரம்பொருளை சார்ந்து இருக்கிறது. இந்த மாயையின் இருப்பு அறிவு வேறு ஒன்றை சார்ந்து இருக்கிறது, அதுதான் அந்த பிரம்மம். அதான் பகவான் சொல்கிறார். அதை நான் என்று சொல்கிறார். இங்கே பகவான் வந்து நானே அந்த பிரம்மம் அப்படிங்கிற சொல்றதுக்காக இந்த மாயைக்கு அல்லது பிரகிருதிக்கு இருப்பையும் அறிவையும் கொடுப்பது நான். ஆனால் பகவான் இங்கு நிர்விகார காரணம். பகவான் மாறவே மாட்டார், நிர்விகார காரணம். ஆனால் இந்த பிரகிருதி சவிகார காரணம். அதிலிருந்து வந்தது இந்த ஜெகத், இந்த சர்வ பிரபஞ்சமும் அதிலிருந்து வந்தது. ஜீவன் ஜெகத் எல்லாமே இதிலிருந்து வந்தது. அதனால் பகவான் இங்கு 3 தத்துவத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். நிர்விகார தத்துவம். நிர்விகார தத்துவம்ங்கிறது பிரம்மனுடைய ஒரு லட்சியம். அதாவது நம்ம வந்து 2வது அத்தியாயத்தில் பார்க்கும்போது 35 லட்சணம் பார்த்தோம். அதில் வந்து ஒன்று வந்து நிர்விகார காரணம், நிர்விகாரம். அவர் மாறவே முடியாது, மாறவும் மாட்டார், மாறாத தத்துவம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பிரகிருதி சவிகார காரணம், நாம் இந்த உலகம் காரியம். ஆக இந்த 3 தத்துவம் இங்கே சொல்றார். காரியம் என்பது நாம் அனுபவிக்க நாம் பார்க்கும் இந்த உலகம்தான் காரியம் என்று நம்ம பார்த்தோம். சவிகாரம் என்பது மாற்றத்துக்கு உட்பட்ட காரணம், அதுதான் பிரகிருதி அல்லது மாயை. இந்த மாயை என்று வரும் பொழுது, இந்த பிரகிருதி என்று வரும்போது 3 குணங்கள் இருக்கிறது. இந்த 3 குணங்களுடைய பர்சன்டேஜ் மாற்றத்தினால் இந்த சகல விதவிதமான ஜீவ ஜெகத்தும் தோன்றியது. அதாவது இந்த விகாரம், அதனுடைய விகாரம், அதாவது இந்த 3 குணத்தினுடைய விகாரம் என்னன்னா 10%, 2%, 10, 20, 100%, 80% இந்த மாதிரி அந்த பர்சன்டேஜில் மாறி வரும்போது விதவிதமான இதெல்லாம் வருது. எப்படி நம்ம வந்து கலர் ஒன்று மாற்றும் போது எப்படி விதவிதமான கலரை டிசைனை போடுறோமோ அது மாதிரி நம்ம பயோஸ்கோப் மாதிரி பார்க்கும்போது அந்த 3 கண்ணாடிகளை வச்சு உள்ள உடஞ்ச வழியெல்லாம் போட்டு திரும்பி போகும்போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஒரு டிசைனாக தெரியும் நமக்கு. அது மாதிரி இந்த 3 குணங்களை வைத்து விதவிதமான 3 குணங்களுடைய மாற்றத்தினால் இந்த உலகம் தோன்றியது அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். இந்த மாயை எப்படி இந்த உலகமாக பரிணமிக்கிறது, இந்த கர்த்தா போக்தா அனுபவத்திற்கு காரணமாக இருக்கிறது. மாயையிடம் இந்த சைத்தன்யம் அல்லது பூர்த்திங்கிறது இன்னொரு வார்த்தை. அதாவது சைத்தன்யம் அப்படின்னு சொல்லலாம், பூர்த்தின்னு சொல்லலாம். பூர்த்தின்னா அந்த அறிவு சைத்தன்ய ஸ்வரூபம். இந்த மாயையிடம் அல்லது இந்த பிரகிருதியிடம் இந்த சைத்தன்யமோ அல்லது பூர்த்தியோ, தட் இஸ் அந்த அறிவோ சைத்தன்யமோ இருக்கிறதா என்றால் இல்லை. பகவான் சொல்கிறார், நான் தான் அந்த மாயைக்கு இருத்தல், தட் இஸ் அ பிரசன்ஸ். பகவான் இருந்தால் தான் அந்த மாயை இருக்க முடியும். அதற்கு அறிவும் நான் தான் கொடுக்கிறேன். என்னுடைய சாநித்தியத்தில், என்னுடைய பிரசன்ஸில் இந்த மாயைக்கு இருப்பு கிடைக்கிறது. மாயை செயல்பட சக்தி கொடுக்கிறேன். அதாவது மாயை செயல்பட சக்தி கொடுக்கிறது. எப்படி? அந்த இருப்பினாலே எல்லாம் வருகிறது. அதனால் இந்த உலகம் தோன்றுகிறது என்று பகவான் சொல்கிறார். அதாவது அவருடைய பிரசன்ஸ் வந்து பிரசன்ஸ் மட்டும்தான்.
அதிலிருந்து அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்துடைய ரிஃப்ளெக்ஷன்னால இந்த பிரகிருதி சவிகார காரணத்திலிருந்து காரியமாக இந்த ஜெகத் ஜீவனும் உருவாகியது. அது எப்படின்னா, ஒரு உதாரணம் பார்த்தோம்னா நமக்கு புரியும். ஒரு ராஜா அவர் தன்னுடைய தர்பாரில் உட்கார்ந்துருக்கார், சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கார். அவருடைய இருப்பு இருந்தாலே போதும், இந்த அரசவையிலே மந்திரிகள் மற்ற துறை சார்ந்தவர்கள் அவர்களுடைய வேலை அவர்கள் சரியாக பார்ப்பார்கள். அப்போ அங்கே அரசன் என்ன செய்கிறார்? அரசன் எதுவுமே செய்யவில்லை. அங்கு அரசன் இருந்தாலே போதும், மற்றவர்கள் எல்லாம் அவரவர்கள் வேலை சரியாக செய்வார்கள். இங்கு நாம் பார்க்க வேண்டியது, ராஜா எந்த வேலையும் செய்யவில்லை, அவருடைய இருப்பு ஒன்றே போதும். அவர் இல்லை என்றால் இந்த அளவுக்கு வேலை நடக்காது. அதே போல தான் நம்ம பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்ப்போம். ஹெச்ஆர் இவர் இருந்தானே. இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ உள்ள சிசிடிவி கேமரா தான். நீ வேலை செய்யணும்னாலும் அதை கேமராவில் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி இது பண்ணணுமோ, வேலை வாங்கணுமோ அவங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் இந்த காலத்துக்கேற்ற அதுவும் மாறிடுச்சு. இப்போ சிஇவி எல்லாம் வர்றதில்லை. இப்படி நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அது இல்லாமல் வீக்லி ட்வைஸ் வந்தால் போதுங்கிற மாதிரி சில சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. அதனால் அவருடைய இருப்பு அதுதான் காரணம். அதாவது காரணம் இந்த சென்ஸ், அந்த இருப்பே, அந்த முயற்சியே காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய இருப்பே இங்கே அந்த எல்லாத்துக்கும் அந்த வேலை செய்வதற்கு காரணமாக இருக்கிறது. இதில் பகவான் என்ன முயற்சி செய்கிறார் என்றால், வெறும் இருத்தல் மட்டும்தான். இந்த இருத்தலே பகவானுடைய சொரூபம். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இருத்தலே பகவானுடைய சொரூபம், அதாவது முக்த சொரூபம்னு நம்ம பார்த்தோம். உண்மையில் பகவான் இந்த உலகத்தை படைத்தார், காத்தார், அழிக்கிறார். பிரம்மஸ்வரூபம் நான் என்னுடைய இருப்பில் இந்த மாயை எல்லாவற்றையும் செய்கிறது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த பிரம்மத்துக்கு கர்த்தத்துவம் கிடையாது, போக்தத்துவம் கிடையாது. அதனால் அவர் ஒன்றுமே செய்யலை. அவருடைய சாநியத்தில் அவருடைய பிரசன்ஸில் இந்த மாயை தான் எல்லாவற்றையும் செய்கிறது. சென்ற ஸ்லோகத்தில் பகவான் இந்த மாயை என்னுடைய வசத்தில் வைத்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். முத வரியில், 9வது ஸ்லோகத்தில் முதல் வரியில் என்னுடைய வசத்தில் வைத்து எல்லாவற்றையும் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். இங்கு பகவான் சொல்கிறார், என்னுடைய இருப்பில் இந்த மாயைக்கு சக்தி வந்து அது எல்லாவற்றையும் செய்கிறது. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். இனி ஸ்லோகத்தை பார்ப்போம். மயா அத்தியக்ஷேன. மயா என்றால் என்னால். இங்கு இந்த என்னால்ங்கிறதுக்கு இங்கே என்ன பொருள்னு பார்ப்போம். இங்கு நிர்குணஸ்வரூபமான பிரம்மம், அதைத்தான் பகவான் என்னால் என்று, பகவானே அதாவது கிருஷ்ணரே இங்கு பரபிரம்மமாக இருக்கிறேன் என்று நமக்கு சொல்றார். என்னால் என்று பொருள் கொள்ள வேண்டும். இங்கு மாயா என்பதற்கு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தத்துவம் குறிக்கிறது. அதாவது மயா என்பதற்கு ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு தத்துவத்தை குறிக்கிறது. ஒரு இடத்தில் மயா என்றால் அவதார புருஷன் என்றும், ஒரு இடத்தில் மயா என்றால் மாயையுடன் சேர்ந்த அந்த ஈஸ்வரன் என்றும், அதாவது பிரம்மமும் மாயமும் சேர்ந்ததுன்னு சொல்லி ஈஸ்வரன் என்றும், மயா என்றால் நிர்குணம், மாயை இல்லாத பிரம்மஸ்வரூபம், சைத்தன்ய ஸ்வரூபம், அது சத் ஸ்வரூபம் அல்லது சாட்சி ஸ்வரூபம். ஸோ இதைத்தான் இந்த மயாங்கிறதுக்கு பொருள். ஆக மூணுமே வந்துடுது. அவதாரமும் எடுத்துக்கிறாரு, ஈஸ்வர ஸ்வரூபமாகவும் வச்சுக்கிறாரு, இது பிரம்மஸ்வரூபமாகவும் வச்சுக்கிறாரு. ஸோ இப்படி என்னால் அத்தியக்ஷேன, என்னுடைய இருப்பினால். இந்த இருப்பு எப்படி இருக்கிறது? அண்ட சராச்சரத்தையும் பார்வையிடுகிறது. என்னால் எப்படி ஒரு அரசன் எப்படி அவருடைய இருப்பில் அவருடைய பார்வையில் எல்லா வேலைகளும் சரியாக நடக்கிறதோ, அதுபோல இங்கு பகவான் சொல்கிறார், நிர்விகார காரண ரூபமான என்னால் இந்த மயா என்பதற்கு நிர்குண பிரம்மன் என்று சொன்னேன். அதாவது சொல்கிறார் இந்த இடத்துல. அதாவது மூணையும் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல பர்டிகுலராக வந்து மயா என்பதற்கு நிர்குண பிரம்மம் என்று சொன்னார். அப்படி நான் பார்வையிடுவதால் இந்த பிரகிருதி, இந்த மாயா
செய்கின்றது. என்ன செய்கிறது? சூயதே. சூயதே என்றால் படைக்கிறது. படைக்கிறதுனா இந்த விதவிதமான ஜீவ ஜெகத்தையும் படைக்கிறது. என்னால் பார்வையிடப்பட்ட மாயை, என்னுடைய சன்னிதானத்தில் இருக்கின்ற மாயை, என்னுடைய சத்தை வாங்கி கொண்ட இந்த மாயை பிரகிருத்தே சூயதே. பிரகிருதி சூயதே. இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் வந்து பிரகிருதி தான். ஏன்னா பகவான் வந்து அது சொன்னார், போக்தாவும் கிடையாது, கர்த்தாவும் கிடையாது. அதனால் இந்த இடத்துல பிரகிருதி சூயதே அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பிரகிருதி சூயதேங்கிறத சப்ஜெக்ட் வந்து பிரகிருதி, சூயதேன்னு வெர்பு, படைத்தது, படைக்கிறதுன்னு சொல்லணும். ஸோ சப்ஜெக்ட் பிரகிருதி, பிரகிருதி தான் படைக்கிறது. எப்படி என்னுடைய பார்வையில் சூயதே என்றால் பிரகிருத்தியால் உருவாக்கப்பட்டு தோற்றுவிக்கப்படுகிறது. எதை என்ற கேள்வி, அதற்கு பதில் என்ன சொல்லலாம்னா சராச்சரம். ச ப்ளஸ் சரா அச்சரம், நகர்கின்ற நகராத அனைத்தும் படைத்தவர் யார்? அந்த பிரகிருதி. எதனுடைய பிரசன்ஸால்? இந்த பிரம்மத்தினுடைய சாநியத்தால் இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த உலகத்தில் நம்ம பார்த்துருக்கோம், சேத்தனா ரூபமாகவும் சைத்தன்ய ரூபமாகவும், அதாவது நகர்வது போல நகராமல் ஜடமாகவும் நம்ம பார்க்குறோம். மலைகள் எல்லாம் நடக்கல, அது ஜடமாக இருக்கிறது. மரம் செடிகள்லாம் உயிருள்ளதுன்னு சொல்கிறோம், ஆனால் அது பார்க்குறதுக்கு ஒரே இடத்துல இருக்கிறது. இப்படி இந்த சேதன ஜடஸ்வரூபமான இந்த உலகத்தை படைத்து தோற்றுவிக்கிறது இந்த பிரகிருதி. இதை பார்த்து உணர்ந்த சிலர் சொல்கிறார்கள், நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம சில பேர் என்ன சொல்லுவோம்னா, நான் செய்யலை, எல்லாம் இந்த உடல் மனசு உள்ளதை தான் செஞ்சது. ஏன்னா நான் சைத்தன்யம், நான் பகவானை மாதிரி, என்னுடைய ப்ரெசன்ஸ் தான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தவறாக புரிந்து கொள்ள, வேதாந்தத்தை தவறாக புரிந்து கொள்ள, நமக்கு வந்து அந்த நிலை வரல இன்னும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு தப்பு நடந்து போச்சுன்னா இது நான் செய்யலைப்பா, இது வந்து என்னுடைய உடலும் சொல்லுது. இப்படி தான் பகவான் ராமகிருஷ்ணன் ஒரு கதையை சொல்வார். ஒரு அந்தனர், அவர் வந்து பூந்தோட்டத்தில் வளர்ப்பது ரொம்ப விருப்பம் அவருக்கு. அவர் வந்து ஒரு நிலத்தை வாங்கி ஒரு நல்ல அருமையான பூந்தோட்டத்தை வச்சார். விதவிதமான பூக்களை எல்லாம் வச்சு என்ன வந்து பார்க்குறவங்கெல்லாம், ஆஹா என்ன ஒரு அருமையான தோட்டம் இது அப்படின்னு சொல்லி எல்லாரும் புகழ்ந்து போனாங்க. தெரியாதனமாக அந்த அவருடைய தோட்டத்தில் ஒரு மாடு, பசு மாடு ஒன்று புகுந்துருச்சு. புகுந்து அது பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இலைதலைகள்லாம். அதை பார்த்து அந்த அண்ணனுக்கு கோபம் வந்து ஒரு பெரிய தடியை வச்சு அந்த மாடை அடித்தார். அந்த மாடு அங்கேயே செத்து போச்சு. ஸோ ஒரு பசுமாடை வதைப்பது, கொள்வது பிரம்மஹத்தி தோஷம். உடனே பாப புருஷன் அங்கே வந்துட்டார். அப்பா நீ இந்த பாவம் பண்ணியிருக்க, அதனால் நீ வந்து இந்த பாவத்தை இந்த பாவத்தினுடைய பலனை நீ அனுபவிக்கணும், அதனால் நான் வந்திருக்கேன் இங்கே அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த அந்தனர் கொஞ்சம் வேதமெல்லாம் படித்தவர், அரகுர வேதத்தமெல்லாம் படித்தவர். அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, என்னுடைய கை தான் அதை செய்தது. என்னுடைய கை வந்து இந்திரனுக்கு சொந்தமானது, அதாவது இந்திரனுடைய இது படைப்பு. அதனால் நீ வந்து தண்டிக்க வேண்டும் என்றால் இந்திரனைத்தான் தண்டிக்கணும் அப்படின்னு சொன்னார். அது இந்த கதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. உடனே அந்த பாப புருஷர் இந்திரன்கிட்ட போனார். இந்திரன் என்னப்பா நீங்கள் வந்திருக்காருன்னா, இந்த மாதிரி ஒரு அந்தனர் சொன்னார், இந்த கைக்கு ஆதாரம் வந்து நீங்கள் தான், அதனால் உங்கள்கிட்ட இது பண்ண சொன்னார் அப்படின்னோடனே அவருக்கு அப்படியா, சரி வா எங்கூட வா அப்படின்னு சொல்லி நேராக அந்த அந்தனர் தோட்டத்துக்கு போகிறாரு. இவர் வந்து ஒரு மார்வேடத்தில், அதாவது இந்திரன் ஒரு மார்வேடத்தில் அந்த இதுக்கு அந்த தோட்டத்தை சுற்றி பார்க்குறாரு. ஆஹா என்ன அருமையான பூக்கள், யார் படைத்தது இது அப்படின்னோடனே அந்த அந்தனர் வர்றாரு. ஓ இதை நான் தான் செஞ்சேன், இது என்னுடைய சொந்த கையால் வச்சு தான் பண்ணேன், இந்த பூவெல்லாம் இப்படிலாம். ஓ என்ன ஒரு அருமையான உங்களுக்கு ரசனை அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வராரு. அங்கே பக்கத்தில் வரும்போது ஒரு பசுமாடு இறந்து கிடக்கு. அப்போ இதை யார் செஞ்சது அப்படின்னா, அப்போ தான் அவர் முழிக்கிறார், என்னடா இது. அப்போ தான் இந்திரன் தன்னுடைய இது எல்லாம் செஞ்சுட்டு இது நான் செஞ்சேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதெல்லாம் என் கையாலேயே வச்சேன்னு சொன்னேன், அதே இந்த மாடை அடித்தது என் கையாலே அடிச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அந்த பாப புருஷன் அவனுக்கு கொஞ்சம் மாதிரி. அது மாதிரி பகவான் சாட்சியாக இருக்கிறார் அப்படின்னா, அப்படி நம்ம வேதத்தை தவறாக புரிந்து கொண்டு அதை நம்ம இப்படி பேசக்கூடாது. அதனால் நம்ம வந்து அந்த வேதத்தை சரியான, அதனால தான் ஏன் இந்த அத்தியாயத்துக்கு ராஜவித்யா ராஜகுஹ்யம் என்று பேர் வந்தது அப்படின்னா, இதை வந்து புரிந்து கொள்வது மிகவும் கடினம், அதாவது டீப் மீனிங் இருக்குது. அதனால தான்
இந்த ராஜவித்யா ராஜகுஹ்யத்தை எல்லாம் படிக்கணும் அப்படின்னா வேதாந்தத்துக்கு தகுதி உடையவர்களாக மட்டும்தான் படிக்கணும். ஏன் அந்த காலத்தில் வந்து வேதங்கள் எல்லாரும் படிக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு இது ஒரு காரணம். ஆனால் இது தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. வேதத்துக்கு தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கை மாறிவிடும் என்பதற்காகத்தான் வேதத்தை தகுதியுடையவர்கள் படிக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த வேதத்தை பிராமணர்கள் மட்டும்தான் படிக்கணும், உயர்ந்த ஜாதி மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கிடையாது, தகுதி உடையவர்கள் மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். அதனால் தகுதி இல்லை என்றால் இப்படிப்பட்ட ஸ்லோகங்களை எல்லாம் தவறாக புரிந்து கொண்டு உண்மைக்கு புறமாக நிலை மாறிவிடும். அதனால் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட இந்த ப்ரெசன்ஸ், பகவானுடைய ப்ரெசன்ஸ் தான் எல்லா காரியமும் நடக்கிறது பகவான் அப்படின்னு சொல்கிறார். பிரகிருதி தான் காரியத்தை செய்கிறது. பகவான் ராமகிருஷ்ணன் இன்னொரு சின்ன ஒரு உதாரணம் கூட சொல்லுவார். நீங்கள் அமுதமொழிகளில் பார்க்கலாம். ஒரு கல்யாண வீட்டில் அந்த வீட்டுக்காரர் வந்து நடுவில் ஒரு இடத்துல ஒரு சேரை போட்டு உட்காந்து வெத்தலை போட்டு உட்காந்துருப்பார், கல்யாண வீட்டு. அப்போ அந்த வீட்டுக்கார அம்மா தான் ஓடி ஓடி இங்கே என்ன நடக்குது, கிச்சனில் எல்லாம் சமையல் அறையில் எல்லாம் விருந்துக்கு மதியம் சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா, பொண்ணு பையன் வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க, அதாவது இவங்க இப்போ பையன் வீட்டுக்காரங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்களா, அப்புறம் சொந்தக்காரங்களாம் வர்றாங்களா, நாதஸ்வரம்லாம் இது நடிக்குதா, மற்றபடி பந்தி டயத்தில் யார் யார் என்னென்ன பண்ணணும், இப்படி ஒவ்வொரு விஷயமும் அந்த அம்மா ஓடி ஓடி போய் எல்லாம் பார்த்துட்டு வந்து இவர்கிட்ட அந்த வீட்டுக்காரர்கிட்ட புருஷன் அவர்கிட்ட வந்து சொல்லி இது இப்படி நடக்குது, அது அப்படி வந்து இது எப்படி பண்ணலாம், இது அப்படி பண்ணலாமா இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆலோசனை மட்டும் அந்த இடத்துல வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பகவானுடைய ப்ரெசன்ஸ் எப்படி அந்த வீட்டுக்காரர் ஒரு எந்த வித ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் வெத்தலை போட்டுட்டு நடுவில் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பாரோ, அது மாதிரி இந்த அம்மா தான், இந்த பிரகிருதி தான் ஓடி ஓடி எல்லாம் செஞ்சு இவர்கிட்ட வந்து எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் அவருடைய ப்ரெசன்ஸில். அதுபோல் இந்த அத்தியக்ஷேன அப்படிங்கிறதுக்கு அவருடைய கண்காணிப்பு, ஜெகத் நடக்கிறது. அடுத்து இங்கே மயா அத்தியக்ஷேன சூயத்தே ச சராச்சரம், அவருடைய அத்தியக்ஷேன அவருடைய கண்காணிப்பால் இந்த ஜெகத்து வந்து ஜெகத் ஜீவன் எல்லாம் படைக்கப்பட்டு இருக்கிறார். அவருடைய பிரசன்ஸ் யார் பண்ணுறத பிரகிருதி தான் எல்லாம் செய்கிறது. இந்த அத்தியக்ஷேனங்கிறதுக்கு இந்த ஜெகத் நடத்தி அதை அதாவது நடத்துறது அந்த இது தான். அது இவருடைய பார்வை முதல். ரெண்டாவது லைனில் பார்த்தீங்கன்னா ஹேது நானேன, ஹேது அனேனேனன்னு பிரிக்கணும். அனேனேனா இந்த, அனேனேன இந்த, ஹேதுனா காரணத்தினால், இந்த காரணத்தினால் ஓ கௌந்தேயா ஜெகத் இந்த உலகம் விபரிவர்த்ததே, விபரிவர்த்ததே என்றால் செயல்படுகிறது. ஹேது நானேன, அதுதான் இங்கே இந்த இடத்துல இந்த ஹேது நான இந்த காரணத்தினால், இந்த காரணத்தினால் இப்படி ஓ கௌந்தேயா இந்த ஜெகத் இயங்குகிறது. இந்த காரணத்தினால்னா எந்த காரணத்தினால், பகவானுடைய இருப்பு. அங்கு இருப்பதால் இந்த ஜடமான மாயை அல்லது பிரகிருதி அறிவு கொடுக்கிறது. எது? இந்த சைத்தன்யம். இந்த ஜெகத் இங்கு இயங்கி வருகிறது. எல்லா செயலும் செய்வது இந்த பிரகிருதி தான். இந்த பிரகிருதிக்கு சென்ற ஸ்லோகத்தில் என்ன லட்சணம் சொன்னார் அப்படின்னா, நம்முடைய பாவ புண்ணியத்தினுடைய குவியல் அல்லது பாவ புண்ணியத்தின் கர்ம பலத்தினுடைய குவியல் என்று நம்ம பார்த்தோம். இதுதான் இந்த பிரகிருதி அல்லது மாயை. நாம் பார்க்கின்ற இந்த உலகம், நம்முடைய உடல் இந்த கர்ம பலத்தினுடைய விளக்கம்தான். அதாவது நம்ம எப்படி பார்க்குறோம் இந்த உலகத்தை அப்படின்னா, நம்முடைய எப்படி இந்த உடல் இந்த இது சம்ஸ்காரம் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம பார்ப்போம். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பயம் அப்படின்ற மாதிரி சொல்ல மாதிரி, நம்ம எப்படி நம்முடைய சம்ஸ்காரம் இந்த உடல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்கணும். அதனால் இந்த உலகம் ஏன் என்னை கஷ்டப்படுத்துகிறது என்று சொல்லக்கூடாது. காரணம் என்னென்னா, இந்த சுகம் துக்கம் எல்லாம் இந்த நாம் சம்பாதித்தது தான். அதாவது எதை நினைத்தாயோ அதுவே ஆகிறாய் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற அதுதான் காரணம். ஸோ இந்த சுக துக்கத்துக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சம்பாதித்தது போன்ற ஜென்மத்திலே அல்லது இந்த ஜென்மத்திலே நம்ம சம்பாதித்து வச்சுருப்போம், அதுதான் நம்ம அனுபவிக்கிறோம். ஆகவே இந்த அகில உலகமும் அந்த ஜீவனுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி தான்.
அவனவன் எப்படி பார்க்கிறானோ அப்படி தான் அவனுக்கு தெரியும். தட் இஸ் அந்த கர்ம பலம் தான் இந்த உலகமாக இருக்கிறது. அவனவன் என்னென்ன பிராரப்தம் கர்மத்தில் வந்திருக்கானோ அப்படித்தான் இந்த உலகத்தை அவன் பார்க்குறான். பகவான் சாட்சி ஸ்வரூபமாகத்தான் இருக்கிறார். அதை தான் நான் முதல் சொன்னேன். அந்த மகாபாரதத்தில் பகவான் சாட்சியாக இருந்து அந்த திரௌபதியை அந்த சபைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த ஸ்லோகத்துடன் பகவானுடைய ஈஸ்வர தத்துவம் முடிவடைகிறது. அதாவது 4லிருந்து 10 வரைக்கும் இந்த ஸ்லோகம் வரை ஈஸ்வர தத்துவம் பகவான் பேசிட்டு இருந்தார். முதல்ல என்ன சொன்னார்? இந்த உலகத்துக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறத நம்ம பார்த்தோம். எல்லா ஜீவராசிகளும் என்னிடத்தில் இருக்கின்றனர் அப்படின்னு சொன்னார். நான் எந்த ஜீவராசியையும் சார்ந்தில்லை, எல்லா ஜீவராசியும் என்னை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னார். பிறகு எல்லா ஜீவராசிகளும் என்னிடத்தில் இல்லை என்றார். காரணம் மித்யா அப்படின்னால நான் மட்டும்தான் சத்தியம், வேறு எதுவுமே இல்லை. இதிலிருந்து பகவான் சொல்றாரு, பகவானுக்கும் உலகத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? சத்தியம் மித்திய சம்பந்தம். அதாவது ஜெகத் மித்தியம் பிரம்ம சத்தியம். அதான் இதனுடைய இது. பிறகு பகவான் மாயையுடன் இருக்கும் ஈஸ்வரன் அனைத்தையும் படைத்து காத்து அழித்து வருகிறார். அப்படி இருந்தாலும் அந்த ஈஸ்வரன் பந்தப்படுவதில்லை. இப்படி தான் பகவானுக்கும் இந்த இதுக்கும் சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டே வந்தோம். இப்போ எந்த பந்தமும் பகவானுக்கு இல்லை. அப்போது அதற்குத்தான் இதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நமக்கு இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு சொல்கிறது. சாஸ்திரம், புராணம், உபனிஷத்து எல்லாமே சொல்கிறது. என்ன சொல்கிறதுனா, ஈஸ்வர ஸ்வரூபம் முக்தஸ்வரூபம். அவர் ஒரு சாட்சியாக மட்டும் இருக்கிறார். நாம் அதே மாதிரி இருந்தால், அதாவது சென்ற ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? உதாசீனவத். அதைத்தான் இங்கே மீண்டும் ஒரு தடவை நம்ம பகவான் ஞாபகப்படுத்துகிறாரு. மயா அத்தியக்ஷேன, என்னுடைய ப்ரெசன்ஸு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஸோ இதுக்கு என்ன உதாரணம் நம்ம பார்த்தோம்னா, பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, சூரியன் ஒரு உதாரணம் சொல்லலாம். இந்த சூரியன் காலையில் உதித்தவுடன் எல்லா காரியங்களும் நடக்கிறது. அவரவர்கள் காரியம் செய்கிறார்கள். ஒருவன் சாட்சி கையெழுத்து போடுறான், ஒருத்தன் செக்கில் இது மோசடி கையெழுத்து போடுறான். ஒருத்தன் பாகவதம் படிக்கிறான் அந்த லைட்டில், இன்னொருத்தன் எப்படி ஒருத்தனை மோசம் பண்ணலான்னு நினைக்கிறான். ஆனால் இதெல்லாம் சூரியனுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்குது. ப்ரெசன்ஸை இப்போ அவருடைய ப்ரெசன்ஸ் எல்லாமே அவர் இருக்க முடியாது. அவருடைய இதில் சாங்கியத்தில் அவங்களுடைய சம்ஸ்காரத்தின் படியாக எல்லாமே சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு புலி ஒரு மானை வேட்டையாடுகிறது. எப்போ? இருட்டில் அது சில பிராணிகள் செய்யும். மானை வேட்டையாடுகிறது அப்படின்னா அந்த மானுடைய சம்ஸ்காரம் அப்படி, புலியுடைய சம்ஸ்காரம் அப்படி, அதனுடைய கர்ம வினைப்படி அது எல்லாம் செய்கிறது. அதே மாதிரி நம்ம பார்த்தோம், ஹரிச்சந்திரன் எவ்வளோ கஷ்டப்பட்டார். பகவானுக்கு என்ன கண் இல்லையாது எல்லாம் இருந்தது. அவர் ப்ரெசன்ஸ் தான் எல்லாம் நடக்கிறது. சத்தியத்தை நிலைநாட்டணும் என்பது பகவானுடைய ஆசை, தாற்பயம். அதைத்தான் ஹரிச்சந்திரன் மூலமாக செய்தார். ஏன் ஹரிச்சந்திரன் தன்னுடைய மகனை இறந்த மகனுடைய உடலை தன்னுடைய மனைவி கொண்டு வந்தது கூட, அப்போ அவர் அவர் மனைவியிடம் என்ன கேட்டார்? கூலி கேட்டார். எல்லாம் தெரியாமையா இருக்குது, எல்லாம் தெரியுமா? இந்த ப்ரெசன்ஸ்னால எல்லாம் செய்கிறது, எல்லாமே நடக்கிறது. இதெல்லாமே நடக்காமல் இருக்கலாமேன்னா இதெல்லாம் அவங்களுடைய சம்ஸ்காரத்தின்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த 10வது ஸ்லோகத்தில் பகவான் என்னுடைய வெறும் சாநித்தியம், என்னுடைய முயற்சி, என்னுடைய ப்ரெசன்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி, எனக்கு எந்த பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா, நமாம் கர்மானி லிம்பந்தி நமே கர்மபுல ஸ்பிருகா இதிமே யோபி ஜானாதி தேபி கர்மபி வர்த்தது. அதாவது யார் ஒருவன் கர்ம பலத்திலும் கர்மத்தில் ஒட்டாமல் கர்மம் செய்து பலத்தினும் அவர் ஆசைப்படாமல் இருக்கிறானோ அவன் மோட்சம் அடைவான், முக்தி அடைவான் அப்படிங்கிறத 4வது அத்தியாயத்திலையும் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி பகவான் 3வது அத்தியாயத்தில் கர்மன்யேவா அதிகாரசிய மா பலேசு கதாஜன அப்படிங்கிறத போன்ற சென்ற ஸ்லோகத்திலையும் நான் சொன்னேன். அப்படி நம்ம செய்ய வேண்டிய கர்மத்தை நம்முடைய இந்த சரீரம் எடுத்து இந்த வீட்டில் இந்த மாதிரி வந்திருக்கோம், அதை சரீரத்தை நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணுறது பகவானுடைய பேரை சொல்லி நம்ம அந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கும்போது நம்ம சில விஷயங்கள்லாம் தெளிவாக வருகிறது. அப்போது இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிறதையும் நமக்கு தெளிவாகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இனி 11வது ஸ்லோகத்தை
இந்த புரியாத மனிதர்கள் என்னை அவமானப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவமானப்படுத்துகிறார்கள்னா நம்மளை அவமானப்படுத்தணும். பகவானை எந்த அவமானப்பட்டாலும் அவர் வந்து எதை பற்றியும் கவலையப்பட மாட்டார். ஆனால் நம்ம அப்படி இருக்க மாட்டோம். நம்ம அவமானப்படுத்திட்டானே அப்படிங்கிறது அதையே நம்ம நினச்சி பல நாள் தூங்காமையே நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடும். அதனால் எப்படி அப்படிங்கிறத பகவான் சொல்கிறார். அதாவது அறிவிலிகள் அவர்கள் வந்து அதை பற்றி அறிவு இழந்தவர்கள் எப்படி இழந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறாரு. அந்த ஸ்லோகம் வந்து படிக்கிறேன். அஜானந்தி மாம் மூடா அவஜானந்தி மாம் மூடா மானுஷிம் தானுமாஸ்ரிதா பரம்பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். இதனுடைய சுருக்கமான மீனிங் என்னன்னா, என்னுடைய பராஸ்வரூபம் அபராஸ்வரூபம்னு 2 ஸ்வரூபம் 7வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். இந்த பராஸ்வரூபத்தை நான் உயிர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருப்பதை அபராஸ்வரூபத்தையும் அறியாத மூடர்கள் நான் ஒரு மானிட வடிவில் வந்திருக்கேன், மானிட வடிவில் எடுத்திருக்கிறேன் என்று அவர்கள் நான் யாரென்று தெரியாமல் என்னை அவமதிக்கிறார்கள். அப்படின்னா எப்படின்னா, பகவான் ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் நடந்தது. பகவான் ராமகிருஷ்ணருக்கு முதல் 14 வருடம் அவருக்கு வேண்டிய எல்லா சேவைகளும் பணம் முதற்கொண்டு அவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லா சேவைகள் செய்து அவருக்கு ஒரு பாதுகாவலனாக இருந்தது மத்ருபாபு. மத்ருபாபுவோடைய குலகுரு ஒருத்தர் இருக்கார். அவர் ராமகிருஷ்ணர் வந்ததுக்கு அப்புறம் என்னை மறந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி, அதாவது என்னை கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெலஸ் வந்து ஒரு நாள் மதுரநாதருடைய வீட்டில் பகவான் ராமகிருஷ்ணர் இருக்கும்போது அந்த குலகுருவும் வர்றார். அந்த இடத்துல குலகுரு இவரை பார்த்த உடனே மதுரபாபு ஏதோ ஒரு வேலையாக வெளியே போகிறாரு. அவரை பகவான் ராமகிருஷ்ணன் அந்த கோலத்தில் அவர் ஏதோ ஒரு பித்தன் பைத்தியன் மாதிரி அங்கே உட்காந்துருக்காரு. பார்த்துட்டு இவன் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளோ இதாச்சு அப்படிங்கிற என்னை கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து காலால் மிதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் அமுதமொழிகளில். அவஜானந்தி அவர் யார் என்று தெரியாமல், ஏன் மூடன் என்றால் என்ன? அறிவை இழந்தவன். எதனால்? மோகத்தினால் அறிவை இழந்தவன் மூடாகா அப்படிங்கிற பகவான் சொல்றார். ஸோ அப்படி யார் என்று தெரியாமல், ஒரு அவதார புருஷர் என்று தெரியாமல் இந்த மாதிரி அவரை மிதித்தார். அது இல்லாமல் சொல்லிட்டாரு, ஹிருதய் அதை பார்த்துட்டாரு. அப்போ பகவான் ராமகிருஷ்ணன் சொல்றார், ஹிருதய் நீ வந்து மத்ருபாபுட்ட சொல்லிடாத என்னை அவர் மிதிச்சாருன்னு சொல்லி. அதனால் என்ன மிதிச்சாருன்னு தெரிஞ்சதுன்னா இவனை வேலையை விட்டு கொன்னே விடுவார் அவர். அதனால் தயவுசெய்து எல்லாம் சொல்லிடாது நீ அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படி பகவானுடைய குணம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அவஜானந்தி மாமூடா. இந்த ஸ்லோகத்தில் சம்சாரத்துக்கு துக்கத்திற்கு காரணம் என்ன என்று பகவான் சொல்கிறார். என்ன காரணம்? ஈஸ்வரனுடைய சொரூபம் முக்த சொரூபம் என்று அவரே சொல்லிட்டார் போன ஸ்லோகத்தில். ஆனால் நாம் எல்லோரும் கஷ்டம் வந்தவுடன் அந்த பகவானை நிந்தனை செய்கிறோம். நம்ம என்னென்ன சொல்லுவோம், பகவானுக்கு கண்ணு இல்லையா, அவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, அவர் ஏன் இப்படி கஷ்டப்படுதான்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பகவானை ஈஸ்வரனை பற்றிய சரியான புரிதல் இல்லை. ஏன்னா நம்ம என்ன பகவானை பற்றி என்ன நினைக்கிறோம், பகவான் எங்கும் இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறார். இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இது வந்து ஈஸ்வரனுடைய தத்துவத்தில் இருக்குது, நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி பகவானை பற்றி படித்து தெரிந்து கொண்டு நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது நம்ம இதை பற்றி எல்லாம் மறந்துடுறோம். அப்போ இது என்ன சொல்கிறாருன்னா, பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இது என்னை நிந்தனை செய்வது போல. அப்போ ஈஸ்வரனை நம்ம சரியாக புரிஞ்சுக்கல. நாம் எதை படித்தாலும் ஞான குருவிடம் உபதேசம் கட்டலை. ஏன்னா பழைய இடத்துல நம்ம வந்து லெக்சர் கேட்குறோம், பல உபன்யாசங்களை கேட்குறோம், எல்லாம் புரிந்து கொண்டு இதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. நம்ம படித்தது ஒன்று, ஆனால் ப்ராக்டிக்கலாக வரும்போது நம்மளது போயிடுது. அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. இந்த ஸ்லோகத்தில் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. என்னன்னா, பகவானையே யாரும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படிங்கும்போது ஏனென்றால் நாம் எல்லோரும் என்ன நினைப்போம்னா, பகவானை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நம்ம எதுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என்ன அவன் சரியாக புரிஞ்சுக்கல,
என்னை இவன் சரியாக புரிஞ்சுக்கொள்ள, என்னை யாருமே சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நம்ம சொல்கிறோம். என்னை தவறாக பேசுகிறார்கள், புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நம்மை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த எதிர்பார்ப்பு கூடாது. அதிலே நமக்கு ஒரு பகவான் சொல்கிறாரு, என்னையே யாரும் புரிஞ்சு கொள்வது இல்லை, அப்போ உன்னை யாருப்பா புரிஞ்சு கொள்வா அப்படின்னு சொல்கிறார். அதனால் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இந்த ஸ்லோகம் இருக்கிறது. பகவானுடைய உண்மையான சொரூபமே யாரும் புரிந்து கொள்ளவில்லை. நமக்கு இருக்கும் துயரம் துன்பத்திற்கு 80% என்ன காரணம் என்ன, மற்றவங்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஒரே ஒரு குற்றம்தான், ஒரு கஷ்டம்தான். ஏன் உடன் இருக்கின்ற குழந்தைகளோ மனைவியோ அல்லது சொந்தக்காரங்களோ கூட புரிந்து கொள்வதில்லை நம்மை பற்றி. முதலில் நம்மை பற்றி நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா நம்மளை பற்றி நாமே புரிந்து கொள்ளவில்லை என்றால் மற்றவர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அப்போ இது குறை கூறுவது தவறு அப்படிங்கிறார். இது இப்போ நம்மை பற்றி என்றால் நான் பெருசாக 2வது அத்தியாயத்தில் படித்த மாதிரி என்னுடைய ஆத்ம தத்துவத்தையோ அல்லது என்னுடைய சொரூபத்தையோ புரிந்து கொள்ளவில்லை என்று இந்த கேள்வி இங்கே சொல்லலை. என்னுடைய மனதை நான் புரிந்து கொள்ளவில்லை. நான் சொன்ன மாதிரி ஐ ஆம் அலர்ஜி டு மைசெல்ஃப் அப்படிங்கிற மாதிரி இது என்னை நானே புரிந்து கொள்ள முடியலை. ஸோ நம்மை பற்றி நாமே புரிந்து கொள்ளாமல் நம்முடன் பழகுபவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள், எப்படிப்பட்ட குணம் இருக்கும் என்று சொல்வார்கள் அப்படின்னா. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, நம்ம கூட பழகிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பெருசாக இது பண்ணுவோம். ஏன்னா அவங்ககிட்ட நம்மகிட்ட உள்ள நெகட்டிவ்னஸ் இல்லை. சில பேர் கிளி ஜோசியத்தை பார்த்துட்டு இந்த கிளி இப்படி சொல்லிச்சு எனக்கு, அல்லது சிலது கைரேகையை பார்த்துட்டு இவர் இப்படி குணங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ மற்றவங்க சொல்லி நம்ம அந்த குணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம இருக்கிறோம். ஸோ நம்மை புரிந்து கொள்ளவில்லை நம்மளை நாமே புரிந்து கொள்ள. ஸோ பகவான் அதே கதி தான், அவருக்கும் அதே தான், யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்கிறார். இதில் என்ன நமக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, நாம் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று சாதாரண மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள், என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று அதை நினைத்து வருத்தப்படுகிறார்கள். ஆனால் பகவான் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்பதில் சந்தோஷப்படுகிறார். ஏன்னா என்னை புரிஞ்சுக்கிட்டோம்னா கஷ்டம் தானே. ஏன்னா அவங்க அப்புறம் அவங்களுடைய கோரிக்கையை பெரிய லிஸ்ட்டோடு வருவாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம பார்த்துக்க பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தங்களை மறைத்து கொள்ளத்தான் பார்ப்பார்கள். இதுதான் பகவான் ராமகிருஷ்ணர் தட்சிணேஸ்வரத்தில் இருக்கு இந்த இதில் காசிப்பூர் கார்டனில் இருக்கும்போது தனக்கு புற்றுநோய் இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு புற்றுநோய் வந்துருச்சு அவருக்கு. ஆனால் ஒரு இறை அவதாரம், ஒரு தெய்வீக மனிதர், இவருக்கு எப்படி இப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிற கேள்வி வரும். அப்போ கேள்வி வரும் பொழுது ஏன் சுவாமி விவேகானந்தரும் சப்த ரிஷிகளில் ஒருவர் என்பதும் அவர் இறை தூதன் அப்படிங்கிறதையும் மேலை நாட்டில் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவருக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குன்னொடனே அவர் மேலே ஒரு இது வந்துருச்சு. அதாவது என்னடா இது ஒரு தெய்வீக மனிதன்றாங்க, ஒரு இதுன்றாங்க, அவருக்கு இந்த மாதிரிலாம் வருமா? ஏன்னா அவங்களால அது புரிஞ்சு கொள்ள முடியவில்லை. எப்போ இந்த சரீரம் எடுத்ததோ அப்போ அந்த சரீர தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் அது இருக்கணும். ராமனாக இருந்தாலும் கிருஷ்ணனாக இருந்தாலும் அவர்கள் அந்த சரீரம் எடுக்கும்போது சரீர தர்மம் ஒன்று இருக்குது. அதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவர்கள் என்னை நானே புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கும்போது இதெல்லாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இந்த ஞானிகள் என்னன்னா தங்களைத்தானே மறைத்துக் கொள்வார்கள். அதிகமாக அந்த மறைத்துக் கொள்வது அதிக முயற்சி எடுப்பார்கள். ஏனென்றால் என்னை யாரும் புரிந்து கொள்ள வேண்டாம் என்பதுதான் அவர்களுடைய இது. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டோம்னா தேவையில்லாமல் நமஸ்காரம் பண்ணுவாங்க, அப்புறம் ஏதாவது கேள்விகள் கேட்பாங்க, இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்பாங்க. இதெல்லாம் அவருடைய தினசரி செயல்பாடுகள், அவர் தினசரி பிரார்த்தனை, அவர் ஞானியாக இருந்தாலும் அவருடைய வே ஆஃப் ரொட்டீன், வே ஆஃப் லைஃப் டிஸ்டர்ப் ஆகுங்கிறதுக்காக இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுதான் காசிப்பூர் கார்டனில் பகவான் தன்னை மறைத்து கொள்வதற்காக அவர் புற்றுநோயாளியாக இருந்தார். இதைத்தான் இங்கு பகவான் என்னை யாரும் அவ்வளவாக புரிந்து கொள்ள முடியாது, காரணம் என்னுடைய யோக மாயா மேலான தத்துவம் அவர்களுக்கு தெரிவதில்லை. அது மட்டுமில்லை, என்னை நிந்தனையும் செய்கிறார்கள், காரணம் என்னுடைய உண்மையான சொரூபத்தை அறிந்து கொள்ளவில்லை. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். என்னை உண்மையான சொரூபத்தை அறிந்து கொண்டிருந்தால் அவர்கள் நிந்தனை செய்ய மாட்டார்கள். ஏன்னா
ஸ்லோகத்தை பார்த்தோம்னா நமக்கு புரியும். அவஜானந்தி மாம் மூடா. மாம் என்றால் என்னை, ரெண்டு விதமான எண்ணெய். ஈஸ்வர ஸ்வரூபம், அதாவது மாயையுடன் கூடிய பிரம்மம், அது பரபிரம்மம். இந்த ரெண்டையும் சொல்கிறாரு, எண்ணெய். அப்போது இதனுடைய இந்த மயா மாம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் ரெண்டாவது வரியில் சொல்ல போகிறாரு. மாம் அப்படிங்கிறது பரபிரம்மமும் ஈஸ்வரனும் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதைத்தான் ரெண்டாவது வரியில் சொல்வார். மூடா அப்படின்னா, மூடானா அறிவை, மோகத்தை, அதாவது அறிவை, தன்னுடைய அறிவை மோகத்தால் பறிகொடுத்தவன். அறிவு இல்லாதவர்கள். அதாவது ஒரு பண்டிதர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், இந்த உலகத்திலே யார் பெரிய துறவி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அவர் சொன்னார், எதை துறக்க முடியாத ஒன்றை யார் ஒருவன் துறந்தானோ அவனே பெரிய துறவி என்றார். அப்போ யார் அப்படின்னு பார்த்தா, நம்மை போல உள்ள சாதாரண மனிதர்கள் மோகத்தின் காரணமாக அகம் பிரம்மாஸ்மி, நானே அவன் என்ற அறிவை துறந்து மோகத்தின் காரணமாக இந்த உலகத்தில் அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் பெரிய துறவிகளால், பெரிய துறவினா நம்ம தான் பெரிய துறவி. சாதாரண மனிதன் நமக்கு அறிவு இல்லாமல், அதாவது மோகத்தினால் அந்த அறிவை இழந்து இருக்கிறோம். அதனால் துறவிகள் ஞானிகள் அறிவை இழக்க மாட்டார்கள், அறிவை துறக்க மாட்டார்கள். நம்ம ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கோம், ஒரு பெரிய வைஷ்ணவ ரிஷி, வைஷ்ணவ வேதத்தில், வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கின்ற ஒரு இறைவனுக்காக அவர் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கார், நாம ஜபம் பண்ணிகிட்டு இருக்கார், காட்டில் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கார். அந்த வழியாக போகின்ற அந்த தினக்கூலிக்காரர்கள் அவரை நமஸ்காரம் செய்தார்கள். நமஸ்காரம் செய்தோடனே இவர் திரும்பி அவர் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார். அப்போ அவங்க கேட்டாங்க, என்ன நீங்கள் பெரிய மகான் ஒரு இது மாதிரி இருக்கீங்க, அதனால நான் உங்களை நமஸ்காரம் பண்ணுறோம், நீங்கள் எதுக்கு எங்களை திருப்பி இப்படி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணீங்கன்னா, நீங்கள் என்னையை விட ஒரு பெரிய துறவி, அதனால் நான் உங்களை நமஸ்காரம் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, நான் இறை நாமத்தை சொல்லி நான் இந்த ஆனந்தத்தில் அனுபவித்து கொண்டிருக்கேன். நீங்கள் இங்கே உங்களுடைய அந்த தெய்வீகத்தன்மையை மறந்து துறந்து மோகத்தின் காரணமாக நீங்கள் இருக்கிறீர்கள், அதனால் நீங்கள் தான் என்னை விட பெரிய துறவி அப்படின்னு சொன்ன மாதிரி, இந்த நம்ம சாதாரணமானவர்கள் இந்த அறிவை நம்ம இழந்து விட்டுக்கிறோம். அதனால் பெரிய துறவி நம்ம தான். அதைத்தான் பகவான் மூடானா அறிவை இழந்தவன், துறந்தவன். மாம் அவஜானந்தி, என்னை அவமதிக்கிறான். நான் பகவானை பார்க்கவில்லை. ஏன்னா நம்ம பகவானை பற்றி படிச்சிருக்கோம், இந்த அமுத மொழிகள் அதெல்லாம் பார்த்து, கீதையை கொஞ்சம் படித்து நமக்கு பகவானை பற்றி இப்போ தான் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் பகவானை பார்க்கவில்லை, அவரை பற்றிய தெளிவும் நமக்கு இன்னும் வரவில்லை. அதனால் அவரை நம்ம நிந்தனை செய்கிறோம் என்றார். எப்படின்னா, இந்த அவஜானந்தி என்பதற்கு பல பொருள் இருக்கிறது. பகவானுடைய இருப்பை உணராதவர்கள் அவரை நிந்தனை செய்கிறார்கள். ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இப்போ நம்முடைய வேதத்துலேயும் சரி, நம்முடைய எல்லா விஷயத்துலையும் என்ன சொல்ல, பகவான் எங்கும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாமிடத்தில் இருக்கின்ற அந்த பகவானை நாம் உணராமல் அவரை நிந்தனை செய்கிறோம். இது முதல் நிந்தனைன்னு சொல்கிறார். ரெண்டாவது, சிலர் பூஜை, யாகம், யஜ்யம், அப்புறம் வார விரதம் எல்லாமே எல்லாம் எக்கச்சக்கமாக இருப்பாங்க. ஏன்? அவர்கள் எதிர்பார்த்த பலன், அவர்கள் ஏதோ பலனை எதிர்பார்த்து எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அந்த எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை என்றால் அவருடைய ஸ்ரத்தை, நம்பிக்கை, அவருக்கு நம்பிக்கை போய்விடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், நான் என்ன பண்ணேன், எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு மாதிரி சிசுபால அர்ச்சனைன்னா என்ன, அவர் இறைவனை நிந்திக்கிறது, இது ஒரு இதாக செய்வாங்க. அதாவது தன்னுடைய எதிர்பார்த்தது கிடைக்கலைன்னா இப்படி நிந்தனை செய்கிறார்கள். அதை தான் பகவான் சொல்கிறார், சிதுபான நிந்தனை என்ன செய்கிறார்கள், பகவானை நிந்தனை செய்கிறார்கள். அப்படித்தான் எல்லா செயல்களும் நடக்கிறது. அதாவது பலன் கிடைக்கவில்லை என்றால் என்னை பற்றி நிந்திக்கிறார்கள். அதையெல்லாம் பகவான் பொறுத்து கொண்டு இருக்கிறார். அவரை பார்த்து நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது என்ன சொல்கிறது, தாம் திதிக்ஷஸ்வ பாரதா, எல்லாமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை அவமதிக்கிறார்கள் என்றாலும் சரி, நம்மளை இது பண்ணாலும் நம்ம அதை பொறுத்துக்கொள்ள வேண்டும். பகவான் எத்தனையோ அவமானங்களை பொறுத்து கொண்டு இருக்கிறார். ஈஸ்வரனை நம்ம ஏற்றுக்கொள்ளலை, ஏன்னா ஏற்றுக்கொள்ளவில்லை, தெரியவில்லை, ஆனால் இகழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பகவான். இந்த சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா,
ஈஸ்வர சொரூபமத்தை, அதாவது நாம ரூபத்தை வைத்துக்கொண்டு அந்த நாம ரூபத்தையே உண்மையான பெயர் என்றும், அதை சொன்னால்தான் முக்தி, இல்லை என்றால் இல்லை என்று ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. யாருன்னு தெரியும்? கிருஷ்ணா, இஸ்கான். இஸ்கான் என்ன சொல்லுவாங்க? கிருஷ்ணர் தான், ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் கூட சொல்ல முடியாது. ஹரே கிருஷ்ணா ஹரே ராம, முதல் கிருஷ்ணனை தான் சொல்லணுமா? அப்படி என்ன, அப்படி அவ்வளோ ஒரு இதாக இருக்காங்க அவங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுடைய நேச்சர். ஏன்னா பகவான் 4வது அத்தியாயத்திலே சொல்லிட்டார், ஏ யதாம் மாம் பிரபத்தந்திய தாம் ததைவ பஜாமிகம். நீ என்னை எப்படி பஜிக்கிறாயோ, நீ என்னை எப்படி வேண்டுகிறாயோ அப்படியே நான் இருக்கிறேன். நீ இப்படி காளியாக வேண்டுகிறாயா, நான் காளியாக இருக்கிறேன். நான் கிருஷ்ணனாக வேண்டுகிறாயா, கிருஷ்ணனாக இருக்கிறேன். ராமனாக வேண்டுகிறேன். இப்படி சொல்லிட்டு இந்த இஸ்கான் பீப்புள் என்ன சொல்கிறாங்க? இதை இல்லை, கிருஷ்ணன் தான், கிருஷ்ணன் பேர் சொன்னால் தான் உனக்கு மோட்சம் முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இது அஃப்கோர்ஸ் அது அவங்களுடைய இது. ஸோ இது அந்த ஒரு குறிப்பிட்ட நாம ரூபத்தை வைத்து கொண்டு சொல்வது என்னை அவமதிப்பது போல. ஏன்னா பகவான் சகஸ்ரநாமம் இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது, சகஸ்ரநாமத்தை விட அதிகமாகவும் இருக்குது. நம்ம குறிப்பாக சகஸ்ரநாமம்னு சொல்கிறோம், 1000 நாமங்கள் அப்படின்னு சொல்கிறோம், எத்தனையோ நாமங்கள் இருக்குது. அப்போ இதை மட்டுமே ஏன் நம்ம எடுத்துக்கிட்டு இதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறது என்னை நிந்திப்பது போல அப்படின்னு சொல்கிறார். இப்படி என்னுடைய உண்மைத்தன்மையை உணராமல் வெறும் நாமரூபத்தினுடைய பற்று வைத்து கொண்டு என்னை அவமதிக்கிறார்கள். இந்த என்னுடைய மதம்தான் உயர்ந்தது அப்படின்னு சில மதங்கள் இருக்கிறது. என்னுடைய மதம் தான் உயர்ந்தது, மற்ற மதங்கள்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. மதம் என்பது என்ன? மனிதனை மனிதனாக வாழ வைப்பது மதம். ஆனால் சில மதங்களில் மனிதனை விலங்குகளாக, மிருகங்களாக ஆக்கி விடுகிறது. காரணம் என்ன? அவங்களுக்கு அந்த ஒரு சகிப்புத்தன்மை, ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லை. ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் தாக்குறேன். இதைத்தான் பகவான் என்னை அவமதிக்கிறார்கள். என்னை ஈஸ்வரனாக ஒரு குறிப்பிட்ட தெய்வமாக மட்டும் நினைப்பதே ஒரு அவமானம். நான் எங்கும் இருக்கிறேன் என்று சொல்லிட்டு என்னை உனக்கு கண் இல்லையா, என்னை பார்க்கவில்லைன்னு சொல்கிறதும் ஒரு அவமானம். இப்படி தனிப்பட்ட மதத்தின் மூலமாக நீ இந்த நாமத்தை சொல்லி நீ இந்த மதத்தில் இருந்தால்தான் உனக்கு மோட்சம் என்று சொல்வதும் அவமானம் என்றும். இதற்கெல்லாம் மூல காரணம் என்றால் பகவானே சொல்கிறாரு, அறியாமை. பகவான் அதாவது ஈஸ்வர ஸ்வரூப அஜ்ஞானம் அப்படின்னு சொல்வார். பகவான் நான் எப்படிப்பட்டவன் என்பது மானுஷீம் தனும் ஆஸ்ரிதா. அதாவது அவதார புருஷன் வர்றாருன்னா அவருடைய மனித உருவத்தில் தான் வர முடியும் அவர். ஸோ இந்த சொற்கள் மாம் என்று பகவானை இங்கே விளக்குகிறார். மாம்னு நம்ம முதவே பார்த்தோம். இது அவஜானந்தி மாம். இந்த மாம் அப்படிங்கிற 2வது வரியில் விளக்குகிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொன்னார். அது விளக்குகிறார். மானுஷீம் தனும், நான் தான் இந்த மனித ரூபத்தில் மனித உடலை எடுத்துக்கொண்டு, தனும்னா உடல், தனுன்னா உடல், மனித உடலை இடத்துக்கு என்னை ஆசிரிதம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பகவான் கிருஷ்ணரையே கிருஷ்ண ரூபத்தில் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிற பொருள் கொள்ள வேண்டும். நாம் வாழ்க்கையில் சில இடங்களில் அவமானப்பட்டு இருக்கிறோம். பகவான் கிருஷ்ணர் எத்தனையோ அவமானங்கள், இந்த மனித சரீரம் எடுத்து பகவான் எத்தனை அவமானப்பட்டிருக்கிறார். நாம் அவமானப்பட்டதை விட அதிகமாக பகவான் அவமானப்பட்டிருக்கிறார். இப்படி பாகவத புராணத்தில் பல இடங்களில் சிசுபாலன், அதே மாதிரி ஒவ்வொருத்தர் அவரை பற்றி தெரியாமல் எப்படியெல்லாம் அவமானப்பட்டார்கள் அப்படிங்கிறத பகவான் அவமானப்பட்டார்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி பல இடங்களில் அவமானப்பட்டு இருக்கிறார். பகவான் வந்ததினுடைய நோக்கம் அவருடைய காரண ஜென்மி அப்படின்னு நாங்கள் சொன்னோம். காரண ஜென்மினா ஒரு காரணத்தோடு வந்திருக்கிறார் பகவான். என்ன காரணம்? யதாயதாகி தர்மஸ்ய, அவர்கள் தர்மத்தை நிலைநாட்ட வந்திருக்கிறார்கள். அப்புறம் பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதா, நல்லவர்களை சாதுக்களைனா நல்லவர்களை வாழ வைத்து தீயவர்களை அழிப்பது அப்படின்னு சொல்கிறார். ஸோ தர்மத்தை நிலைநாட்ட, ஞானத்தை வழங்கத்தான் அவர் வந்திருக்கிறார் பகவான் கிருஷ்ணர். அதனால தான் பகவான் கிருஷ்ணரை பூர்ண அவதாரம் என்று நம்ம சொல்கிறோம். தர்மத்தையும் நிலைநாட்டினார், அதே மாதிரி ஞானத்தையும், கீதையின் வழியாக ஞானத்தையும் நமக்கு கொடுத்தார். இந்த காரணத்துக்காக தான் பகவான் மானுட சரீரத்திலே வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லினார். அப்படி வந்தவரை நாம் அவமதிக்கிறோம். இப்படி என்னை அவமதிக்க என்ன காரணம் அப்படின்னா, பரம்பாவம் அஜானந்தா. அஜானந்தானா என்ன? இந்த மூடன்,
மூடனுடைய முத சொன்னாரு, மூடனுக்கு அடைமொழியாகத்தான் இந்த அஜானந்தா அப்படிங்கிறோம். அறியாமையில் இருக்கிறவர்கள், அறியாதவர்கள், அதை அறியாமல் என்னுடைய பரமமான அந்த சொரூபத்தை அறியாதவர்கள், முக்த சொரூபத்தை அறியாதவர்கள், என்னுடைய மேலான சொரூபத்தை, தெய்வீகமான சொரூபத்தை அறியாதவர்கள், மம என்னுடைய பிரம்மஸ்வரூபத்தையும் என்னுடைய மேலான சொரூபத்தை அறியாதவர்கள், பூத மகேஸ்வரம், அதாவது பிரம்மமாகவும் நான் தான் இருக்கிறேன், பூத மகேஸ்வரம் அப்படிங்கிற ஈஸ்வர ஸ்வரூபமாக இருந்து இந்த பிரகிருத்தியோடைய இதனால இந்த உலக சச்சராச்சரம் எல்லா உயிரினங்களையும் ஜெகத்தையும் படைத்தேன் அப்படிங்கிற அந்த பூத மகேஸ்வரம் என்ற பெயருடைய எண்ணையும் பிரம்மஸ்வரூபமான எண்ணெய், அதாவது பூத மகேஸ்வரம் வந்து இந்த இடத்துல ஈஸ்வரனை சொல்லுது, அபயம் என்னை அவமதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மம என்ற சொல்லுக்கு மம பூத மகேஸ்வரம், மமங்கிற சொல்லுக்கு பரபிரம்மமும், ரெண்டையுமே இந்த இடத்துல மமங்கிற சொல்லில் சொல்லிடுறாரு. எப்படி ஒரு 2 ரூமுக்கு நடுவில் ஒரு லைட்டு போட்டோம்னா இந்த ரூமுக்கும் வெளிச்சம் வரும், அந்த வெளிச்சம், அதே மாதிரி இந்த இடத்துல மமங்கிறதுக்கு ரெண்டுமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டையும் சொல்லி மம சொல்லி இந்த அறியாமை, இந்த அவமதிப்பு தன்மை, இது எல்லாம் வந்து இந்த சம்சாரத்துக்கும் காரணம். அதாவது இந்த என்னை அவமதிப்பதால் என்னென்ன, நான் யார் என்று அறியாமையில் இருப்பதால் தான் இந்த சம்சாரத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லி பகவான் 10வது ஸ்லோகத்தை 11வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். இந்த 11வது ஸ்லோகத்தினுடைய ஒரு சில உதாரணங்கள் எல்லாம் இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் இந்த உதாரணத்தை பார்த்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாகும். அத்தியக்ஷேனா அவஜானந்தின்னா என்ன, எதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறார் பகவான்ங்கிறது நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அடுத்த வகுப்பில் ஒன்றும் இல்லை, உதாரணம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 12, 13 நம்ம பார்க்கலாம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம்.